பொங்கல் பண்டிகை ஒட்டி பல்வேறு பாரம்பரிய போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். பாரம்பரிய போட்டிகளையும் பெண்களுக்கான அசாத்திய திறமைகளையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பொங்கல் பண்டிகை என்றாலே அது ஏதோ பொங்கலை வைத்து படையல் வைப்பதோடு முடிந்து போகும் பண்டிகை இல்லை. மாறாக இது தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதனால்தான் பொங்கல் பண்டிகையில் பல்வேறு பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. நகரங்களில் இயந்திரமயமான வாழ்க்கை சூழல் அமைந்துவிட்ட நிலையில் கிராமப்புறங்களில் இன்றும் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு இளைஞர்களும் யுவதிகளும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இணையான வீர விளையாட்டாக பார்க்கப்படுவது இளவட்டக்கல் தூக்குவது மற்றும் வழுக்கு மரம் ஏறுவது போன்ற போட்டிகளாகும். முந்தைய காலத்தில் இளவட்டக்கல்லை தூக்கும் இளைஞர்களுக்கே திருமணத்திற்கு பெண் கொடுப்பது வழக்கமாக இருந்து வந்தது. நகர்ப்புறங்களில் மறைந்து போன இந்த வீர விளையாட்டு போட்டிகள் கிராமப்புறங்களில் இன்னமும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையே காரணம் என்றால் அது மிக இல்லை. தமிழர் திருநாளை ஒட்டி நெல்லை மாவட்டம் வள்ளியூர் டவுன் பஞ்சாயத்திற்குட்பட்ட வடலிவிளை கிராமத்தில் பாரம்பரியமிக்க வீர விளையாட்டான இளவட்டக்கல் தூக்கும் போட்டி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இளைஞர்கள் பலரும் பங்கேற்று இளவட்டக்கல்லை தூக்கி தங்கள் பலத்தை நிரூபித்தனர். பலர் தலையை சுற்றிலும் வட்டமடித்த நிலையில் சிலர் இளவட்டக்கல்லை தலைக்கு மேல் தூக்கி நிறுத்தியும் ஒற்றை கையால் நிறுத்தியும் அனைவரையும் வியக்க வைத்தனர். நம்ம ஊர்ல எல்லா வயசுக்கு ஏத்தாலே ஆமா இந்த ஓரங்கை நீ வச்சனா டிஜே ரெடி வைக்காம பாரு அதுதான் ஸ்டில் வை அதுதான் ஆண்களுக்கு பெண்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல என்று வீரத்தை பறைசாற்ற வந்தனர் தமிழச்சிகள். உரல் கல்லை தூக்கி பின்னால் வீசியும் கழுத்தை சுற்றியும் சாகசம் செய்து அசத்திய பெண்களுக்கு பாராட்டுகள் குவிந்தன. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் நெல்லை மாவட்ட வள்ளியூர் அருகே உள்ள விசுவாசபுரம் கிராமத்தில் வீர விளையாட்டுகளான இளவட்டக்கல் தூக்கும் போட்டி, வழுக்கு மரம் ஏறும் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆண்களுக்கு 93, 75, 119 கிலோ எடை பிரிவில் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆண்கள் கல்லை தூக்கியதுடன் அந்த கல்லை கழுத்தை சுற்றிலும் 10 முதல் 15 சுற்றுகள் வரை சுற்றி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். 93 கிலோ கல்லோட வெயிட் 93 கிலோ. தூக்கி சுத்திட்டீங்கன்னா பொதுவாக இளவட்டக்கல் தூக்கும் போட்டி ஆண்களுக்கான போட்டியாகவே இருந்து வந்தது. ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிந்து பெண்களாலும் இதுபோன்ற வீர விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்துள்ளனர் இந்த விசுவாசபுரம் பகுதியை சேர்ந்த சிங்க பெண்கள். இளைஞர்களுக்கு இணையாக இளம் பெண்களும் நடுத்தர வயது பெண்களும் உரல் கல்லை தூக்கி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் பாக்கியம் என்ற 55 வயது பெண்மணி 11 முறை உரல் கல்லை தலைக்கு மேல் தூக்கி போட்டு முதல் பரிசை தட்டிச் சென்றார். இதுவரைக்கும் பத்மா அவர்கள் 7 தடவை தூக்கியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கயிறு இழுத்தல் போட்டி நடைபெற்றது. இதில் திருமணமான ஆண்கள் மற்றும் திருமணமாகாத பெண்கள் கலந்து கொண்டு கயிறு இழுத்தனர். பின்னர் வெற்றி பெற்ற அனைவருக்கும் விழா குழுவினர் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நெசவாளர் காலனி பகுதியில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. இங்கு இதுவரை ஆண்களுக்கு மட்டுமே நடத்தப்பட்டு வந்த இந்த போட்டி இந்த ஆண்டு முதல் முறையாக பெண்களுக்கும் நடத்தப்பட்டது. ஆண்களுக்கு 87 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதேபோன்று பெண்களுக்கு 47 கிலோ மற்றும் 67 கிலோ என 2 எடை பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 47 கிலோ எடை பிரிவில் பங்கேற்று வெற்றி பெறும் பெண்களே 67 கிலோ எடை பிரிவு போட்டியில் பங்கேற்க முடியும். எனவே அனைத்து பெண்களும் 47 கிலோ எடை பிரிவில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். 47 கிலோ எடைக்கல்லை பெண்கள் பலரும் சர்வ சாதாரணமாக தூக்கி எறிந்த காட்சி
பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. 47 கிலோ எடை பிரிவில் தேவி என்ற பெண் முதலிடம் பிடித்தார். தொடர்ந்து நடைபெற்ற 67 கிலோ எடை பிரிவு போட்டியில் 5 பெண்கள் பங்கேற்ற நிலையில் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த பவதாரணி என்ற பெண் 2 முறை கல்லை தூக்கி முதல் பரிசை தட்டிச் சென்றார். ஆண்கள் பிரிவில் 67 கிலோ கல்லை 8 முறை தூக்கி கஜா கோபி முதலிடமும் கார்த்திக் என்பவர் 7 முறை தூக்கி 2வது இடமும் பிடித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயமும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு புத்துயிர் கொடுத்து ஆண்களையும் பெண்களையும் உற்சாகப்படுத்தி போட்டிகளை நடத்தி வரும் விளையாட்டு குழுவினருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வரும் நிலையில் மாலை முரசு தொலைக்காட்சியும் வாழ்த்துகள் தெரிவிக்கிறது.